சுவாமி கிட்ட எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கடவுள் பக்தி இருந்ததுனால ஐ இமிடியட்லி அக்செப்டட். அவதாரம் இஸ் பாசிபிள். பகவான் எந்த அளவுலையும் எந்த காலத்தையும் யார்கிட்டையும் அவதாரம் எடுக்க முடியுங்கிறத அதை நான் டவுட் பண்ணல. பேசிக் கன்விக்ஷன் இருந்தது. அப்ப நான் ஐ வாஸ் ரீடிங் அரவிந்தோஸ் ஒர்க்ஸ். அரவிந்தோஸ் ஒர்க்ஸ் படிச்சிருந்த போது சாவித்ரின்னு ஒரு புக், பிக் பாயிண்ட். அதுல டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், டிவைன் பவர்ஸ் ஆஃப் சாவித்ரி ஆன் த க்ளோ வாஸ் ஆல்மோஸ்ட் அக்ரீட் வித் தட். அதை நான் பார்த்தேன். எனக்கு உடனே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஸோ என் மனசுல தெரிஞ்சு போச்சு பகவான் அவதாரம் இருப்பாருங்க அப்படின்னு. பெரிய சுவாமி இருக்காரு, அவரை கேட்டேன், எப்படி உங்களுக்கு சுவாமி பத்தி தெரியும், எப்படி அவதாரம் சொன்னீங்களோ? அவர் தன்னுடைய கதையை டீட்டெயிலா சொன்னார். அவர் என்ன சொன்னா, ஒரு பண்டிகை பீரியட்ல எனக்கு கஷ்டம், ஒரு குடும்ப கஷ்டம் தாங்காது எப்படி நான் எவ்வளவு கமிட் சூசைடு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு அதில் பார்த்துட்டு, என்னடா பாரு ஏன்டா இப்படி செய்யற, நீ வாடா, நான் பகவான் சுவாமி கதையை சாய் பாபா இருக்கார், அவருக்கு தெரியும், நான் அவருக்கு டிவோட்டியா இருக்கேன், அவர்கிட்ட கூட்டின்னு போறேன் அப்படின்னா. அவங்க போன போது அவர் நான் சொன்னார், நான் டிஸ்கோர்ஸ்ல சுவாமி இப்ப பேசினாரு, சில பேர் இப்ப தற்கொலை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எவ்வளவு முட்டாள்தனமான காரியம். கர்மா விடுமா? இப்ப நீ அந்த கர்மாவை தொலைக்கணும் பார்த்தா அப்ப பின்னால் இன்னும் அதிக வேலைன்னு சொல்ல நினைக்கும். ஓடினா ஒன்றும் படைக்க முடியாது. ஒண்ணு என்ன கஷ்டத்துக்கு தானே சாகரேன். நீ தற்கொலை பண்ணி ஆசைப்பட்டே, நீ மனசால செத்து போயிடு. ரைட் யுவர் செல்ஃப். ஆனா காலத்தை ஒன்று சரியாயிடும். முட்டாள்தனமா சாகக்கூடாது மனுஷா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு இப்படித்தான் உரைச்சது.